தேசநலன் காக்கும் கட்சி எஸ்டிபிஐ எங்கள் கட்சி. எஸ்டிபிஐ கட்சியால் நாம் மாற்றுவோம். தேசத்தை உயர்த்திட தேசியத்தை காத்திட. தேசத்தை உயர்த்திட தேசியத்தை காத்திட. ஜனன ஜனன ஜன ஜனன ஜனன ஜன ஜனன ஜனன ஜன ஜனன ஜன் ஜனன ஜன். நாட்டு மக்கள் அனைவரோடும் ஒற்றுமையாய் திகழ்ந்திட. இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அணியாய் வந்த நீங்கள் எஸ்டிபிஐ எங்கள் எஸ்டிபிஐ. இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அணியாய் வந்த நீங்கள் எஸ்டிபிஐ. மக்கள் மனம் ஒளிர்கிறது எங்கள் கட்சிக்காக. எஸ்டிபிஐ எங்கள் கட்சி, மக்களின் சொந்த கட்சி, ஏழையின் அன்பு கட்சி, வறுமையை ஒழிக்கும் கட்சி, தேசநலன் காக்கும் கட்சி, ஊழலை ஒழிக்கும் கட்சி. பசியில்லா தேசமாய் நாம் மாற்றுவோம். தலித் முஸ்லிம் புயல் ஒன்று வீசும், அரசியல் அடியோடு மாறும். தலித் முஸ்லிம் புயல் ஒன்று வீசும், அரசியல் அடியோடு மாறும். ஜனன ஜனன ஜன ஜனன ஜனன ஜன ஜனன ஜனன ஜன ஜனன ஜன் ஜனன ஜன். தலித் முஸ்லிம் ஒன்றாய் சேர்ந்தால் அரசியல் அடியோடு மாறும். இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அணியாய் வந்த நீங்கள் எஸ்டிபிஐ எங்கள் எஸ்டிபிஐ. இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அணியாய் வந்த நீங்கள் எஸ்டிபிஐ. தலித் முஸ்லிம் ஒற்றுமைகள் நாளை நாட்டை ஆளும். எஸ்டிபிஐ எங்கள் கட்சி, மக்களின் சொந்த கட்சி, ஏழையின் அன்பு கட்சி, வறுமையை ஒழிக்கும் கட்சி, தேசநலன் காக்கும் கட்சி, ஊழலை ஒழிக்கும் கட்சி. பசியில்லா தேசமாய் நாம் மாற்றுவோம். ஓபன் பண்ணிடுவோம். जिंदाबाद जिंदाबाद एसडीपीआई जिंदाबाद 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 एसडीपीआई जिंदाबाद 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 एसडीपीआई जिंदाबाद 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 एसडीपीआई जिंदाबाद 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 एसडीपीआई जिंदाबाद 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 एसडीपीआई जिंदाबाद. பசியில்லா தேசமாய் நாம் மாற்றுவோம். தேசம் வளர்ச்சி அடைந்திட வல்லரசாய் மாற்றிட. தேசம் வளர்ச்சி அடைந்திட வல்லரசாய் மாற்றிட. ஜனன ஜனன ஜன ஜனன ஜனன ஜன ஜனன ஜனன ஜன. இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று தருமாறு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் KKSSM தெஹலான் பாக்கி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி துவக்கமாக எஸ்டிபிஐயின் மாநில பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன்
திரு நெல்லை முபாரக் அவர்களை தூக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து வேண்டியவனாக எனது வரவேற்புரையை துவங்குகின்றேன். அன்பானவர்களே, இந்த இந்தியா முழுவதும் மத வேறுபாடின்றி அனைத்து மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்ட பாபரி மஸ்ஜித் நிலம் யாருக்கு சொந்தம் என்ற வழக்கினுடைய தீர்ப்பை கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி அன்று இந்த இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய அலகாபாத் உயர்நீதிமன்ற பெஞ்ச் இந்த பாபரி மஸ்ஜிதினுடைய நிலம் யாருக்கு சொந்தம் என்ற ஒரு தீர்ப்பை இந்த இந்திய மக்களின் முன்னால் வைத்தது. இந்த தீர்ப்பானது கடந்த 60 வருடங்களாக இந்த இந்தியாவினுடைய அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களாலும் அதிகார வர்க்கத்தினராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பாகும்.